பாருங்கள் எந்த அளவுக்கு நேச்சுரல் அழகாக இருக்குதுன்னு. வாத்து வாருங்க உள்ள தாத்தாவே தெரியுது. வாத்து நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இது வாத்து அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கெல்லாம் ஒரு பசங்க விளையாண்டுருக்குறாங்க குளிச்சுட்டு. ஒரு சின்ன சாரி இன்றைக்கி தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக கீழே கிடக்குது. உப்பு கொஞ்சம் மிளவடி அந்த அம்மையில் ஓட்டு கொட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாங்காயெல்லாம். நம்ம அப்படியே ரைட்டு கட் பண்ணிக்கணும். அங்கே சத்தி ரோடே போக தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே கட் பண்ணோம்னா நம்ம சத்தி ரோடு சீக்கிரம் ஷார்ட்கட்டில் போய் ஜாயின்ட் ஆகி உங்களுக்கு பார்க்கிங் உள்ள ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஆனால் அதை விட்டு போட்டு இவ்வளோ இருக்குதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான கூட்டமும் இருக்குது. கொடிவேரியில் 90s கிட்ஸுக்கு பிடிச்ச அந்த இழந்த வடை அது இதுன்னு எல்லாமே இந்த கடைக்கு இங்கே வந்தால் முடிஞ்சால் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கருவாடு இங்கே கிடைக்கும் நிறையா. வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அந்த தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் மேலே போனாவே அந்த மேலே படகுலெல்லாம் போகலாம். அதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு. மீன் பாருங்கள், ஜிலேபி மீன், பாறை, நெய் மீன், சாப்பாடு, மீன் குழம்பு அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 50 ரூபா தான். நீங்கள் அங்கே க்ரௌடாக இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா தனியாக யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே ஜாலியாக தனியாக ஃப்ரீயாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாங்க. இது பாரசமே, இது மிருகாலு, இது ஜிலேபி, இது ரோகு ஜிலேபி எல்லாம் கலந்துருக்கு. விறக வச்சு பேப்பர். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொடிவேரி டேம் போய் அங்கே மீன் சாப்பிட்றது, ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படி இருக்குது எல்லாம் ஃபுல் டீட்டெயில் உள்ள பார்க்கலாங்க. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா குணத்தூர்லேருந்து கோபி போய்கிட்டு இருக்கிறோம். போகிற ரூட்டு இதுதான். கொளப்பலூர்லேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணால் குருமந்தூர் மேடு. அந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஜாலியாக அப்படியே அந்த ஒவ்வொரு இயற்கையான இடத்த பச்சை பசுமையாக இருக்குது. வாய்க்கால் மேடு அது இதுன்னு எல்லாமே பார்த்துட்டு போகலாம். கண்டிப்பாக அந்த ரூட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. போகிற வழியிலே பாருங்கள் ஆப்போசிட்டில் நிறையா அந்த பச்சை பசுமையாக இயற்கையாக வெள்ளாம் பண்ணுறாங்க, வாழை அது இதுன்னு. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டையாட்டம். இந்த இதில் எப்போவுமே தண்ணி அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எப்படி ஆழம் என்னன்னு தெரியல, ஆனால் யாருமே அதில் குளித்ததெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சும்மா அந்த மீன் உள்ளே வளர்ப்பாங்களாட்டு இருக்குது. அதனால் உள்ளே இறங்க தகவல் இல்லை. பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நேச்சுரல் அழகாக இருக்குதுன்னு. அந்த சைடு வந்து சூப்பராக இருக்குது. அது தென் ஓடுறது கத்தாழையாட்டம். அது என்னது அந்த கத்தாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏரியாவில் நிறையா இருக்குது. இப்போ எல்லாமே அழிஞ்சிருச்சு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இது வேலி பாதுகாப்பாகவும் போடுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பந்தல் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் நாராக கிழிச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க இந்த கத்தாழையில் தான். இப்போ குருமந்தூர் வாய்க்கால் மேடு வந்துருக்குறோம். அந்த வாய்க்கால் பார்த்திங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்டு நாங்கள் காலேஜ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே குளிப்போம். மேலேருந்து அந்த பாலத்து மேலெலாம் குளித்து விளையாண்டுருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு 4-5 பேர் வந்தோம்னா ஜாலியாக இதில் என்ஜாய் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் சென்ட்ரலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஃபோர்ஸாக இழுக்கு. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சும்மா அப்படியே தண்ணி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே போக ரொம்ப ஆழமாக இருக்குது. நிறையா பேர் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தவறி இருக்காங்க. கொஞ்சம் அதனால் நீச்சல் தெரிஞ்சிங்க மட்டும் இதில் கொஞ்சம் உள்ளே இறங்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஓரத்தில் ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பில் மட்டும் அப்படியே நின்றுட்டு லைட்டாக தண்ணி வாட்டு அந்த பக்கத்தில் மீனெல்லாம் கடிக்கி கால் விட்டோம்னா மீன் நிறையா வந்து காலெல்லாம் அரிக்கி அது நல்ல ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம். அடுத்து அதை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்ததையுமே நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கொப்பு பாலமாட்டம், கொப்பு வாய்க்கால் ஆட்டம் ஒரு தடுப்பாட்டை கட்டியிருப்பாங்க. அதில் தண்ணி தேங்கி இறங்கி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாத்து வாருங்க உள்ள தாத்தாவே தெரியுது. வாத்து நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இது வாத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. இது ஒரு வாத்து கிலோ ரேட் என்னென்னு தெரியல, ஒரு 300-350 ரூபா சம்திங் வரும். பிடிச்சி கொடுத்தோம்னா அவையிலே சமைச்சு கொடுப்பாங்க. அதில் நம்ம இட்லி இல்லைன்னா மதியம் வந்தோம்னா ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது ஆஸ்துமா இது மாதிரியெல்லாம் நோய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க.
நம்ம கீழே இறங்குறதுக்கு வேண்டாங்கிறாங்க, வாத்தெல்லாம் மிரண்டுக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்க வேண்டாம், அப்படியே மேலே நின்று ஃபோட்டோ எடுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இதில் அந்த கடைசியில் வாத்து நிறையா இருக்குது. நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வாத்து சாப்பிட்ற இன்றைக்கி ஒரு பிளான் இல்லை. நம்ம கொடிவேரிக்கு போனோம்னா அங்கே மீன் சாப்பாடு அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கெல்லாம் ஒரு பசங்க விளையாண்டுருக்குறாங்க குளிச்சுட்டு. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியோடு வந்தோம்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அந்த இடத்துல இதில் ஆழம் இருக்காது, உங்களுக்கு பொறுத்தளவுக்கு தண்ணி வெதுவாக வரும். இது நம்மளுக்கு தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு கெட்ட தண்ணி அது மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேம்லேருந்து வார தண்ணி தான், நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா குளிச்சு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அப்படியே தண்ணி ஊற்றுறதே பாருங்க, சூப்பராக இருக்குது. நம்ம இன்றைக்கி இதில் குளிக்கல, கொடிவேரி டேமுக்கு. இது ஒரு வாட்டி நீ அடுத்த வாட்டி வந்து ட்ரை பண்ணலான்ட்டு அப்படியே போகிற வழியில் சும்மா ஒரு வீடியோ கவரேஜ் மட்டும் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு குருமந்தூர் தாண்டி போனோம்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். போகிற வழியிலேயே நம்ம ஃப்ரெண்டோட தோட்டம் இங்கே இருக்குதுங்க. இதில் வாழை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது ஒரு வாட்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கையில், காலேஜ் இந்த பக்கம் தான் கோபி சைடு தான் படித்தோம், அதனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கையில் இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணுவோம். இங்கே கிணறு இருக்குது, கிணத்துல நல்லா தண்ணி வைப்போம். இது போய் பார்க்கலாம் கிணத்துல இன்றைக்கி எவ்வளோ தண்ணி இருக்குது, முடிஞ்சால் இங்கே ட்ரை பண்ணலான்னு பார்க்குறோம். இங்கேயே நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி ப்ரோக்ராம் இங்கேயே போட்டுடலான்ட்டு இருக்கிறோம். இங்கே மாந்தோப்பு எல்லாமே இருக்குது, என்ன நம்ம மாங்காய் ஊர் சாப்பிட்லாம். வந்துட்டோம். இது சாட்டர் ரூமு, கிணறு இதுதான் பாருங்கள். சூப்பராக அந்த காலத்தில் எப்படி கட்டிக்கிறாங்க. ஒரு சைடு எல்லாமே செவுறு வச்சு கல் வச்சு கருங்கல். சாரி, இன்னைக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக கீழே கிடக்குது. தண்ணி கொஞ்சம் மேலேயே இருந்தால் குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், ரொம்ப உள்ள போயிடுச்சு. புரியுங்க. மாங்காய் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அப்படியே தொங்கிட்டுருக்கு. மாங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே உப்பு கண்டா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. உப்பு கொஞ்சம் மிளகடி அந்த அம்மையில் ஓட்டு கொட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாங்காயெல்லாம். சும்மா ஒரு 2 மாங்காய் மட்டும் பொறிச்சிட்டு போயிட்டுக்கலாம். அடுத்தது கொடிவேரி அணை. நம்ம வந்து அப்படியே ரைட்டில் கட் பண்ணிக்கணும். அங்கே சத்தி ரோடே போக தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே கட் பண்ணோம்னா நம்ம சத்தி ரோடு சீக்கிரம் ஷார்ட்கட்டில் போய் ஜாயின் ஆகி உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கொப்பு வாய்க்காலாட்ட போகுது, அதையொட்டியே போய்கிட்டு இருக்கலாம். நம்ம இதில் போனதையுமே சீக்கிரம் அந்த கொடிவேரி ரோடு ஜாயின் பண்ணிக்கலாம் சத்தி ரோடை. இன்றைக்கி வீக்கெண்டுங்காட்டி கொடிவேரியில் எவ்வளோ கூட்டம் இருக்குது என்னன்னு தெரியல, போனால் தான் தெரியும். உள்ள குளிக்க முடியுமா என்ன அது. ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா குளிக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. உள்ளே வந்துட்டோம். ரைட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சாட்டு போட்டுக்கு கொடிவேரி ஆர்ச்சு, அதுலேருந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு காரெல்லாம் பாருங்கள் இங்கேருந்தே நிற்கிது. அப்போ கண்டிப்பாக சரியான கூட்டமாக இருக்குது. பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங் விட்டு கார் வெளியவே நிற்கிதுன்னா இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு வெளியே தெரியும். பாருங்கள், 2 சைடுமே காரு வாகனம் எல்லாமே நிற்கிது. பார்க்கிங் உள்ள ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஆனால் அதை விட்டு போட்டு எவ்வளோ இருக்குதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான கூட்டமும் இருக்குது. கொடிவேரியில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்த வேலையை இன்றைக்கி அவ்வளோ தூரம் 60 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். நம்மளோட வேலையை பார்த்துறோம். நீங்கள் கண்டிப்பாக மீன் சாப்பிட்றோம், குளிக்கிறோம். நம்ம சைடில் அந்த பானிபூரி கடை, அந்த இந்த இலந்த வடை, அந்த 90s கிட்ஸுக்கு பிடிச்ச அந்த இலந்த வடை அது இதுன்னு எல்லாமே இந்த கடைக்கு இங்கே வந்தால் முடிஞ்சால் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கருவாடு இங்கே கிடைக்கும் நிறையா, வாங்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். நெத்தலி கருவாடு, இந்த பொடி கருவாடு அதெல்லாமே வாங்கிட்டு போங்க. இந்த ரோட்லலாம் இவ்வளோ கூட்டம் பார்த்ததே இல்லை.
டேம் வரப்போகுது. ரைட் லெஃப்ட் சைடில் பார்த்துடலாம். அப்படியேப்பா இங்கேருந்து பார்க்குறக்கே கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுது. ட்ராவல்ஸ்லாம் வந்துக்கிறாங்க நிறைய பேர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேருந்து ஊற்றுற அளவுக்கு தெரியுது. பார்த்தா கம்மியாக தெரியுது, ஆனால் பக்கத்தில் ஓனத்தான் தெரியும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் அந்த தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் மேலே போனாவே அந்த மேலே படகுலெல்லாம் போகலாம். அதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு. அங்கே உள்ள கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் குட்டீஸ்க்கெல்லாம். இன்னைக்கு கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்போடு இருக்குது. தண்ணி அதிகமாக வருது, கூட்டம் அதிகமாக வரங்காட்டி போலீஸ் பாதுகாப்போடு எல்லாம் போட்டாங்க. மீன் பாருங்கள், ஜிலேபி மீன், பாறை, நெய் மீன் எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிலேபி மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்க, அது எப்படி தெரியல. அது கொஞ்சம் மசாலா தடவிக்கங்காட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எப்படி என்னன்னு தெரியல. ஜிலேபி மீனில் பொறுத்தளவுக்கு அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். உங்களுக்கு பாறை, நெய் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே எப்பவுமே கிடைக்கும். பீஸு 40 ரூபாய்ன்னு ஒரு பீஸு 2 பீஸ் வாங்கலாம். ப்ளஸ் சாப்பாடு உங்களுக்கு 50 ரூபா தான். சாப்பாடு, மீன் குழம்பு அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 50 ரூபா தான். நம்ம அப்படியே இங்கே கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீ அடுத்தது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு புது இடத்துக்கு அப்படியே போயிட்டுருக்குறோம். நம்ம ஃப்ரெண்டு சொல்லிக்கிறாப்புல இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள், அதான் நல்லா இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் வந்து பார்க்குறோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது எந்தளவுக்கு தண்ணி சூப்பராக போயிட்டுருக்குதுன்னு. அப்படியே நம்ம இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அழகாக போயிட்டுருக்குது. கொடிவேரி அணையிலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம இந்த பக்கம் ஒரு மண்ணுத்தடம் வருங்க, ஒரு ரைட் சைடு. அதில் வந்தோம்னா இது மாதிரி ஒரு பிளேஸு, சூப்பரான பிளேஸ் பாருங்க. இந்த பக்கம் வாய்க்கால், இந்த வாய்க்கால்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போய்கிட்டு இருக்குது. இதில் இது ஒரு கேட் வாலாட்டம் இருக்குதுங்க, கேட் ஆட்டம். அதை கொஞ்சம் லிவர் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போயிட்டு இருக்குது. பாலம் கடந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக போயிட்டுருக்குது. குளிக்கிறக்கெல்லாம் சூப்பரான பிளேஸு. எங்கேன்னா உங்களுக்கு இந்த வாழைக்காட்டுக்கு இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக போகிற இடம் தான் இது. இதில் நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி போகலாம், ஆனால் போகிற இடம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதில் இருந்தது நம்மளுக்கு ஒரு வாய்க்கால்லேருந்து கொஞ்சம் அந்த திறந்து போகிற கேட் வாலாட்டுருக்கு, கொஞ்சம் நீட்டு விடுவாங்க. அதுலேருந்து போகிற தண்ணி தான் அது. இதில் கீழே போனால் சூப்பராக இருக்குது தண்ணி வாக்குறதுக்கு. பாருங்க, தண்ணி பத்தலாம் வந்துங்காட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் அங்கே க்ரௌடாக இருக்குது, இந்த பக்கம் வந்தீங்கன்னா தனியாக யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே ஜாலியாக தனியாக ஃப்ரீயாக என்ஜாய்மெண்ட் பண்ணி போகலாங்க. மீன் கிடைக்குன்ட்டு ஒரு நம்பிக்கை இதுக்குள்ளே. என் ஃப்ரெண்டு தான் சொன்னார் இங்கே மீன் வந்தால் நிறையா பிடிக்கலான்னு. சரி, நம்ம வளர்த்துறக்குனாச்சும் மீன் கிடச்சி பிடிச்சிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இதில் உள்ள இறங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு மீன் பிடிச்ச அனுபவம் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு பிடிப்பார். என்ன வந்துடுறான்னு பார்த்துடலாம். உள்ள இறங்கி கபடி தான் விளையாடுவாராட்டுருக்கு, மீன் பிடிக்கிற மாதிரி தெரியல. ஏன் நம்ம ஊர்லலாம் இது மாதிரி ஏன் தண்ணி வரதில்லை? கொடிவேரியிலேருந்து கொஞ்சம் அப்படியே இந்த ரோடு சத்திவார் ரோடு நினைக்கிறேன். அந்த ரோட்டில் வந்தோம்னா முதல் கடையே வீ கடை தான். நல்லா இருக்குது. சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம். இன்னைக்கு ப்ரோக்ராம் சண்டே நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீடு கிளம்பலாம். நம்ம வீமே 12 மணிக்கு சாப்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்பியில் உள்ளெல்லாம் குளிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியில் மணி 6 ஆயிடுச்சு.
சரி இன்னும் 2 பீஸ் மட்டும் சாப்பிட்டு போயிடலான்ட்டு. இது நெய் மீன். இது பாரசமே, இது மிருகாலு, இது ஜிலேபி, இது ரோகு ஜிலேபி எல்லாம் கலந்துருக்கு. விறக வச்சு பேப்பர் அதில் 2 பீஸ் போகும். 2 போதுமா இருக்குவா. உட்காரு கோர்க்கு. பாறை மீன் மட்டும் ஒரு 2 பீஸ் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு ஜிலேபி மீன் கொஞ்சம் அந்தளவுக்கு பிடிக்கல, அதனால் பாறை மட்டும் 2 பீஸ் வாங்கிக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா குறைச்சி தருவாங்க. ஒரு நிறையா பீஸ் குவான்டிட்டியாக எடுக்கையில் ஒரு பீஸுக்கு 10 ரூபாய்க்கு இது கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வகையில் நிறையா கூட்டம் அப்படியே கலந்துருச்சு. சரி கடைசியாக ஒரு 2 மீஸ் மட்டும் சாப்பிட்டு அப்படியே இன்னைக்கு தகுதியை முடிச்சுக்கலாம். நம்ம உங்களுக்கு அடுத்தது இதே மாதிரி என்னென்ன வீடியோ வேணும், இன்னும் எதுன்னு புதுசாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா பச்சைக்காரன் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.